பஞ்சமி திதி அருள்மிகு ஸ்ரீ வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மன் சப்த கன்னியர்களில் ஒருவரும் உக்கிரமான மற்றும் சக்தி வாய்ந்த துர்கா தேவியின் வடிவமும் ஆவார். வாராகியம்மன் பன்றி முகத்துடனும் சிங்கத்தின் மீது அமர்ந்தும் காட்சி தருகிறாள். ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் சேனாதிபதியாக தண்டினி என்று அழைக்கப்படும் வாராகியம்மன் நீதியை நிலைநாட்டவும் தீய சக்திகளிடமிருந்து பக்தர்களை காக்கவும் வணங்கப்படுகிறாள். பஞ்சமி திதி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பாக இரவு நேரத்தில் வாராகியை வழிபடுவது எதிரிகளின் தொல்லையை நீக்கி தொழில் மற்றும் வாழ்வில் வெற்றி பெற பக்தர்களுக்கு உதவும் வழிபாடாக அமைகிறது. லலிதா பரமேஸ்வரி எனப்படும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் படைத்தலைவியாகவும் ஸ்ரீசக்கர வழிபாட்டின் தண்டினியாகவும், அதாவது தண்டத்திலிருந்து தோன்றியவள் என்பதால் தண்டினி என்றும் வாராகி அழைக்கப்படுகிறாள். லலிதாம்பிகையின் 16வது பிராகாரத்தில் உள்ள மரகத மேடையில் வசிக்கும் வாராகி எதிரிகளை பலமிழக்கச் செய்து சத்ருநாசம், வெற்றி மற்றும் செழிப்பை அருளும் அதிவேக சக்தி கொண்ட வீரிய தேவதை ஆவாள். லலிதாம்பிகையின் ரத, கஜ, துரக, பதாதி எனப்படும் 4 வகை சேனைகளுக்கும், அதாவது தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகிய 4 வகை சேனைகளுக்கும் தலைவி வாராகி தேவியே ஆவாள். ஸ்ரீ லலிதாம்பிகையின் கட்டளையை அவளுடைய பார்வையாலேயே நிறைவேற்றும் தண்டநாதை இவள்தான். ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் அங்குஷத்திலிருந்து தோன்றியவள் வாராகி என்றும் ஒரு கருத்து உண்டு. ஸ்ரீசக்கரத்தில் உள்ள முக்கிய தேவியர்களில் ஒருவராகவும் லலிதாம்பிகையை சுற்றி வீற்றிருக்கும் திதி நித்யா தேவியர்களில் ஒருவராகவும் வாராகி வழிபடப்படுகிறாள். லலிதா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரியாக வீற்றிருக்கும் பல தலங்களில் ராஜசியாமளாவுடன் இணைந்து மகாவாராகியும் வணங்கப்படுகிறாள். வாராகி அம்மன் சப்த கன்னிகளில் ஒருவராகவும் ஸ்ரீ லலிதாம்பிகாவின் தண்டநாதாவாகவும், அதாவது படைத்தலைவியாகவும் வணங்கப்படுகிறாள். வாராகி தேவியின் வேறு சில முக்கிய பெயர்கள் பஞ்சமி, தண்டநாதா, வார்த்தாளி, போத்ரிணி, சிவா, சங்கேதா, சமயேஸ்வரி, ஆக்ஞா சக்கரேஸ்வரி, அரிக்னி, மகாசேனா மற்றும் தண்டமாதா ஆகும். வாராகி தேவி காட்டு பன்றி முகத்தை உடையவள். காட்டு பன்றியின் குணம் பூமியில் தோண்டி எடுத்து அடியில் இருக்கும் கிழங்கை உண்ணக்கூடிய தன்மையை கொண்டது. அதே போல பிரச்சனையின் அடி வரை சென்று அதை கிள்ளி எடுத்து நீக்கக்கூடிய தன்மையை கொண்டவள் வாராகி அம்மனாவாள். பகவான் விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் பெண் வடிவமாகவே பன்றி முகத்துடன் 8 கரங்களில் ஆயுதங்களுடன், அதாவது கலப்பை, தண்டாயுதம், சங்கு, சக்கரம், பாசம், அங்குஷம், அபயம், வரதம் போன்ற 8 கைகளுடன் வாராகி தேவி காட்சி தருகிறாள். தண்டினி என்று அழைக்கப்படும் வாராகி தேவி லலிதா திரிபுர சுந்தரியின் படை தலைவியாக பதவியேற்று விஷுக்ரன் என்ற அசுரனை வென்றவள். கருப்பு நிற வஸ்திரம், நீல நிற மலர்கள், குறிப்பாக சங்கு புஷ்பம் ஆகியவை வாராகி தேவிக்கு மிகவும் உகந்தவை. பஞ்சமி திதி, பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் வாராகி தேவிக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. வாராகி தேவி 8 வடிவங்களில் வணங்கப்படுகிறாள். அந்த வடிவங்கள் மகாவாராகி, ஆதிவாராகி, ஸ்வப்னவாராகி, லகுவாராகி, உன்மத்த வாராகி, சிம்ஹாரூட வாராகி, மகிஷாரூட வாராகி மற்றும் அஸ்வாரூட வாராகி என்ற 8 வடிவங்கள் ஆகும். துன்பங்கள், பிரச்சனைகள் ஆகியவை தேய்ந்து போக வேண்டும், அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேய்பிறை பஞ்சமியிலிருந்து வழிபாட்டை ஆரம்பிப்பது விசேஷமாகும். இந்த வாராகி வழிபாடு நமக்கு நீதியையும் நியாயத்தையும் வழங்கக்கூடிய வழிபாடாக அமைகிறது. வாராகி அதர்வண வேதத்தின் தலைவியாக வைத்து போற்றப்படும் அம்பிகையாக இன்றும் வணங்கப்படுகிறாள். வாராகி அம்பாளுக்கு மிகவும் பிடித்த நிறம் நீலம், கருப்பு, சிவப்பு ஆகியவை ஆகும். செம்பருத்தி மலர்கள், நீல சங்கு புஷ்பங்கள், செவ்வரளி மலர்கள் ஆகிய பூக்களை வாராகிக்கு படைத்து வழிபடலாம். பஞ்சமி, பௌர்ணமி, அஷ்டமி, தசமி ஆகிய நாட்கள் வாராகிக்கு மிகவும் உகந்த நாட்களாக கருதப்படுகின்றன. கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து வாராகி அம்மன் படத்தை வைத்து வெள்ளி அல்லது தாமிர பாத்திரத்தில் தீபம் ஏற்றி வழிபடலாம். கிழங்கு வகைகள், குறிப்பாக உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு ஆகியவற்றை நைவேத்தியமாக வாராகி தேவிக்கு படைத்து வழிபடலாம்.
அதோடு சுண்டல் அல்லது வெல்லம் கலந்த சாதம் ஆகிய நைவேத்தியங்கள் வாராகிக்கு மிகவும் உகந்தவை. வாராகி தேவியின் வழிபாட்டில் மிகவும் விசேஷமாக வெங்காயம், பூண்டு ஆகியவை சேர்த்து வழிபடுவது மிகப்பான வழிபாடாக கருதப்படுகிறது. வாராகி அம்மனுக்கு உகந்த மலர்கள் முக்கியமாக சிவப்பு மற்றும் நீல நிறத்தில் இருக்கும். செவ்வரளி, நீல சங்கு புஷ்பம், தாமரை மற்றும் செம்பருத்தி ஆகியவை அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான மலர்களாக கருதப்படுகின்றன. இந்த மலர்களை கொண்டு பஞ்சமி திதி, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வாராகி தேவியை அர்ச்சனை செய்து வழிபட்டால் அம்மனின் அருளால் தைரியம், பாதுகாப்பு மற்றும் மன அமைதி ஆகியவை பக்தர்களுக்கு கிடைக்கும் என்பது திடமான நம்பிக்கை. மாலை வேளைகளில் வாராகி அம்மன் சன்னதிக்கு சென்று அல்லது வீட்டிலேயே வாராகி அம்மன் படத்தை வைத்து நாம் வழிபடலாம். செந்நிற பூக்களாகிய சிவப்பு அரளி, ரோஜா வைத்தும் அர்ச்சனை செய்யலாம். தயிர் சாதம், மிளகு, தயிர் சாதம், மிளகு வடை, பானகம் அல்லது மாதுளை ஆகியவை வாராகிக்கு மிகவும் உகந்த நைவேத்தியங்களாக கருதப்படுகின்றன. தேங்காய் மூடியில் மஞ்சள் திரி போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி தொடர்ந்து 5 பஞ்சமிகள் அல்லது 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வாராகி தேவியை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக கைகூடும் என்பது பக்தர்களின் திடமான நம்பிக்கை. வாராகி தேவியை வழிபடுவதன் மூலம் எதிரிகளின் தொல்லை மற்றும் போட்டி பொறாமைகள் நம்மை விட்டு நீங்கும். கடன் தொல்லைகள் நீங்கி தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி உண்டாகும். பில்லி, சூனியம், ஏவல் போன்ற தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து பக்தர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நல்ல வாக்கு பலிதம் ஏற்படும். மன தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாராகி அம்மன் வழிபாட்டின் மூலம் சப்த கன்னியரில் ஒருவரான வாராகியின் அருளை பெற்று வாழ்வில் வளம் மற்றும் சுபிக்ஷத்தை நாம் பெறலாம். குறிப்பாக பஞ்சமி திதி வாராகிக்கு உகந்ததாக கருதப்படுவதால் வாராகியின் மற்றொரு சிறப்பான பெயர் பஞ்சமி என்றே ஆகிறது. நாமும் பஞ்சமி திதியில் பஞ்சமியான வாராகியின் வழிபாட்டின் மூலம் அம்மனின் அருளை பெறலாமே.